ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் சிம்பல்ஸ், தமிழ்நாடு சிம்பல்ஸ். அதாவது நேஷ்னல் லெவலில் என்னென்ன சிம்பல்ஸ்லாம் இருக்குது, ஸ்டேட் லெவல் தமிழ்நாடுக்கு தனித்தனி சிம்பல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்னென்ன சிம்பல்ஸ்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஃப்ளார் வந்து எதுனா லோட்டஸ். 1950 கொடுத்துருப்பாங்க நேஷ்னல் லெவல் சிம்பிள் லோட்டஸுங்கிறது. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ட்ரீ வந்து பேனியன் ட்ரீ 1950 தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பேர்டு பீகாக் எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 1963. இந்த பீகாக் ரிலேட்டடாக ஒரு ஃபேக்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, பேகன் பீகாக்னு ஞாபகம் வச்சுக்கணும். பேகன்கிற ஒரு சீஃப்டைன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, பீகாக் வந்து ஷிவர் ஆகிட்ருக்கும் ரெயினில் நனைஞ்சு, அந்த பீகாக்குக்கு அவரோட ஷாலை போற்றி விட்டுருப்பாங்க. இதை வந்து ஒரு கொஷினாக கேட்பாங்க. இந்த சீஃப்டைன் வந்து எந்த இதை பிலாங் பண்ணவங்க அப்படின்னா சங்கம் ஏஜ். இன்னொரு ஃபேக்ட் பீகாக் ரிலேட்டடாக பார்த்தோன்னா, தமிழ்நாடில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் விரலிமலையில் பீகாக் சான்ச்சுரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் அனிமல் பார்த்தோன்னா டைகர் 1973 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் ரிவர் கேஞ்சஸ் 2008. நெக்ஸ்ட் நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் எலிஃபண்ட் 2010. நேஷ்னல் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா லாக்டோபாசிலஸ் 2012. நேஷ்னல் ஃப்ரூட் மேங்கோ 1950 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லெவல் தமிழ்நாடில் உள்ள சிம்பிள்ஸ் அனிமல். ஸ்டேட் அனிமல் பார்த்தோன்னா நீல்கிரி தார். ஸ்டேட் பேர்டு எமரால்ட் டவ். ஸ்டேட் ஃப்ளார் குளோரிசா சூப்பர்பா. ஸ்டேட் ட்ரீ பாம் ட்ரீ. நெக்ஸ்ட் அதர் நேஷ்னல் சிம்பிள் பார்த்தோன்னா நேஷ்னல் ஃப்ளாக் எடுத்துக்கலாம். நேஷ்னல் ஃப்ளாகை பொறுத்தவரையும் 3 கலர்ஸ் வரும். சாஃப்ரான் டாப்பில் இருக்கும், க்ரீன் வந்து பாட்டமில் இருக்கும், சென்டரில் வந்து ஒயிட். சாஃப்ரான் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வெலர் அண்ட் சாக்ரிஃபைஸ். க்ரீன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஒயிட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹானஸ்டி, பீஸ் அண்ட் பியூரிட்டி. அந்த அசோக சக்ரா இல்லைனா வீல் வந்து நேவி ப்ளூவில் இருக்கும், அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ட்ரூத் அண்ட் பீஸ். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஃப்ளாகோட லென்த்தும் வித்தும் பார்த்தோன்னா 3:2. அசோக சக்ராவில் ஸ்போக்ஸ் வந்து 24 ஸ்போக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்னொரு ஃபேக்ட் பார்ப்போம். நேஷ்னல் ஃப்ளாகு பார்த்ததால் கொடிக்காத்த குமரன் அவரோட ஊர் வந்து திருப்பூர். எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா சென்னிமலை, ஈரோடு டிஸ்ட்ரிக். ஏன் அவருக்கு கொடிக்காத்த குமரன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா 1932 காந்திஜியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அதை அகைன்ஸ்ட் பண்ணி எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் காந்திஜியை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து திருப்பூர் குமரன். அப்போது போலீஸ்லாம் வந்து வைலண்ட்டாக அட்டாக் பண்ணாங்க அவரோட லைஃபே போயிடுச்சு. ஆனால் அவர் சாக போகிற நேரத்தில் கூட நேஷ்னல் ஃப்ளாகை கையிலே வச்சுட்டு இறந்து போயிட்டார். அதனால் கொடிக்காத்த குமரன் அப்படிங்கிற டைட்டில் வந்து ஹானர் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து இவரோட நேமில் போஸ்டல் ஸ்டாம்ப் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம பார்த்தது எல்லாமே ஃபேக்ட்டு தான். இதுலேருந்து டைரக்ட் கொஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நேஷ்னல் ஃப்ளாகை வந்து டிசைன் பண்ணது யார் அப்படின்னு கேட்பாங்க. பிங்காலி வெங்கையா. இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஃப்ளாக் செஞ்ச இடம் வந்து எதுன்னு கேட்பாங்க. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, குடியாத்தம். இந்த நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ஃபஸ்ட்டு ஹாய்ஸ்ட் பண்ணது வந்து ஜவஹர்லால் நேரு. எப்போ பண்ணியிருப்பாருன்னா 15th August 1947. எந்த இடத்துல பண்ணியிருப்பாருன்னா டெல்லி ரெட் ஃபோர்ட்டில். இப்போ அந்த ஃப்ளாகை வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம், சென்னையில் வச்சுருக்காங்க. தேங்க்யூ.